தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். தமிழை வணங்குவதும் தமிழனை வணங்குவதும் ஒன்று என்பதால் இங்கு கூடியிருக்கும் அத்துணை தமிழர்களையும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கும் நான் வாசுகி சத்யபாபு. கையே தட்டாதவங்களுக்கு என்னுடைய நன்றி. டீ எல்லாருக்கும் வந்துச்சா? எங்களுக்கு இன்னும் வரல, நாங்களே குடிக்கல, இருந்த வரும். ஜூஸ் எல்லாருக்கும் வந்துச்சா? வரவேன்னு சொல்லி இப்ப அண்ணனே இறங்கி வந்து கொடுப்பாரு. என்ன வந்தாலும் லேடிஸ் சைடு கொடுங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுங்க, ஃபர்ஸ்ட் அவளுக்கு உங்களுக்கு கொடுங்கன்றாரு. நான் சார் தான் அழைச்சேன், அண்ணன் அழைக்கிறது மிக பொருத்தம். அதான் அவருக்கு அண்ணா தண்ணி கொடுங்க, நானே கர்நாடகாவாமா அப்படிங்கிறாரு. உடனே எடுத்து கொடுக்குறாரு. நாங்க எல்லாம் மேடையில் இருக்கவங்களும் அவரை பார்த்து கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கோம், உங்களுக்கு தெரியாது. ஆனா மேடையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, புகைப்படம் எடுக்கும்போது இந்த லைட்டை போடல, உடைய கொடுத்தோடனே இந்த லைட்டை போட்டு விட்டீங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. தாயே தமிழை உனக்கு வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். நீ நைந்தாயனில் நைந்து விடும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தான். உன்னை நான் வாழ்த்துவதும் உன்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் தாய்க்கும் மகளுக்கும் அளவில்லை என்பதால் வணங்குகிறேன் தாயே, வாழ்த்துவாய் நீயே. அண்ணன் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். மேடையில் குடியிருக்கும் பெரியவர்களுக்கு, வயதில் சிறியவர்களுக்கு, அறிவில் பெரியவர்களுக்கு இனிய வணக்கம். மிக முக்கியமான வணக்கம் பார்வையாளர்களான உங்களுக்கு மட்டும்தான். ஆமா, நான் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி வைக்கணும். பின்னாடி இருக்கிறவங்க டீ வாங்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல உட்காருங்க. அதனுடைய பணியை சிறிய செய்யலாம்னு நினைக்கிறேன். உட்காருங்க சார், சேர்ல உட்காந்துருங்க. நீங்க நிக்கிறது ஒரு மாதிரி எங்களுக்கு நல்லா இருந்தா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே இருக்கு. ப்ளீஸ் தயவுசெய்து உட்காருங்க. ரொம்ப போர் அடிக்க மாட்டோம். எல்லாரும் அவருடைய பேச்சுக்காக தான் காத்திருக்கீங்க, நான் உட்பட. அதனால மிக சுருக்கமா நான் முடிக்க முயற்சி பண்றேன். எனக்கான தலைப்பு சமூக நல்லிணக்கம். நானா எடுத்துக்கிட்ட தலைப்பு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது தெரியாம சீரியஸா ஒரு 10 பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க, மேம் காமெடியா பேசுவாங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய இப்பதான் நான் முதல் முறையா ஒரு கூட்டமா என்னுடைய விசிறிகளை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கீங்களா? பரவாயில்ல, இது தெரியாம போச்சு. அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா கேட்டுக்கலாமே. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா, எங்க ஊரு சரி, நான் திருமணம் பண்ணி போன ஊரு சரி, ஃப்ளைட்ல போய், ட்ரெயின்ல போய், பஸ்ல போய், ஆட்டோல போய், டூ வீலர்ல போய், சைக்கிள்ல போய் நடந்து போகணும். அப்படி ஒரு ஊர். ஆங்கிலேயர்லாம் எங்க ஊர் பக்கம் வந்திருக்கவே மாட்டேன், ஆட்சியே பண்ணியிருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஊர் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா சத்திரம் புளியங்குளம் அப்படின்னு ஒரு ஊர்ல என்ன திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. மொத்த வீடுகளே 100 தான் இருக்கும். அதுல மனிதர்கள் பார்த்தா எண்ணி பார்த்தா ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. அதுல 30க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். ஆனா அவங்களுடைய தற்கால இருக்கக்கூடிய முக்கியமான பொருள்கள் அனைத்தும் இந்துக்களால் அளிக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு. இந்துக்களுக்கு நடக்கிற எல்லா விழாக்களிலும் முதல் தட்டு, வரிசை தட்டு வருவது அங்கிட்ட இருந்து தான் வரும். அவ்வளவு ஏங்க, இங்க நடக்கிற விழா, இஃப்தார் விழா, இதற்கு அதிகமான நன்கொடை தந்தது இந்துக்கள். இதை எனக்கு சொன்னதே நிகழ்ச்சி நடத்துறது. ஏன்னா நாம தவறா சொல்லிடக்கூடாது இல்லையா? தமிழனுக்கு இருக்கிற அறிவு மாதிரி வேற யாருக்குமே இருக்கிறது இல்லை. நான் ஏன் இந்த ஊரை பர்டிகுலரா சொன்னேன் அப்படின்னா, நானும் என் கணவரும் அந்த ஒரு வருடம் இங்க இருந்துட்டு அந்த விடுமுறைக்காக போகும்போது அவங்க அந்த எங்க சொந்தக்காரங்க வந்து பாக்குறத விட அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்னோட கணவருடைய கண்ணத்துல தடவி பார்ப்பாங்க. நான் நல்லா சாப்பாடு போட மாட்டேன், அதுக்காக இல்லைங்க, நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னு சொல்லி கோழி அரிசி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அவங்களால நம்ப முடியல. நம்ம சொந்தக்காரன் எலும்புத்தம்பளத்தை பிரிஞ்சு விட்டுட்டு இருப்பாங்க. வந்திருக்காப்பட ஊர்ல இருந்து எத்தனை நாளா இப்படி கேட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து கோழியும் அரிசி கொடுத்துட்டு போவாங்க. ஏதோ நான் இங்க சுமாரா சமைக்கிறேன், அவர் அங்க நல்லா அப்படி கிடையாதுங்க. நீங்க அப்படி தவறான எண்ணத்துல எடுக்கக்கூடாது. அதாவது வெளிநாட்டுல அவ்வளவா உணவுப் பொருட்கள் சரியா கிடைச்சிருக்காது, இங்கேயாவது நல்லபடியா சமைச்சு சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக.
இன்னும் அவர்களுடைய பாசத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆனா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கீங்க கூட சொந்தக்காரங்க முறையில சும்மா பார்க்க வந்து கையை வச்சுட்டு வந்துட்டு அரை மணி நேரம் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணவே மாட்டான். ஏன் கிளம்பவே மாட்டேங்கிறான்னா அந்த கோடாரி தைலம் தம்பி, இந்த கோடாரி தைலம் ஒண்ணு கொடுத்தா தான் கிளம்ப ஓட சொல்லுவோம். அப்போ பாசம் உண்மையிலேயே மதத்தை கடந்தது அப்படிங்கிறதே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நோன்பு எதுக்காக இருக்கும் அப்படின்னா, நோன்பு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் நோன்பு இருக்கலாம்னு சொல்லுது. நரகத்திற்கு போகாமல் உன்னை தடுக்கக்கூடிய ஒரு வழி எது என்று சொன்னா நோன்பு அப்படின்னு சொல்றது இஸ்லாம். நோன்பு இருக்கிறவர்கள் வந்து ஒருவனுக்கு நீ செய்கிற நன்மையை விட 10 மடங்கான நன்மையை நான் உனக்கு செய்வேன்னு அல்லாஹ் சொல்றாங்க. திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும்பாங்க. இவங்க நோன்பு இருக்கிற சமயத்துல அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாசம் கூட அல்லாஹ்வுடைய கஸ்தூரி வாசத்துக்கு இணையா இருக்கும் இஸ்லாம் மதம் சொல்லுங்க. இதுல எங்க வேறுபாடு நீங்க பார்க்க முடியும் சொல்லுங்க? அவங்க நோன்பு இருக்கும் போது யாரையுமே அதிகமான முறையில் அதிகம் திட்ட மாட்டாங்களா? யாராவது திட்டினா கூட பொறுத்து போயிடுவாங்களா? யாரும் வசை சொற்கள் சொன்னா கூட பொறுத்து போயிடுவாங்களா? யாரும் சண்டை போட்டா கூட ஒதுக்கி போயிடுவாங்களா? அவர்களை நோன்பாளன்னு சொல்லுவாங்களா? நம்மளும் ஒரு 30 நாள் பாத்தீங்கன்னா என்ன திட்டாலும் சாமி சரணம் அப்படின்னு போயிடும். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. நமக்கு மார்கழி மாதம், அவர்களுக்கு ரமலான் மாதம். பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்லை. தமிழன் நிலங்களை 5 வகையா பிரிச்சான். மேல அருவி தொடங்குற இடம் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. தொடங்குற அருவி வேகமா ஓடி வரும், காட்டுக்குள்ள வேகமா ஓடும். காடு சார்ந்த இடமும் முல்லை. பாடம் நடத்துற மாதிரி இருக்கா? ப்ளீஸ் முடிச்சிடும். அந்த மரங்கள் இருக்கக்கூடிய வேர்களும் அந்த மரமும் அந்த நீரை தடுத்து அதனுடைய வேகத்தை குறைஞ்சு அது வயலுக்கு பாய்ச்சுற மாதிரி மாறும். வயல் சார்ந்த இடமும் மருதம். என்னுடைய வயலுக்கு நீர் போதும், என்னுடைய ஆணிரைகளுக்கு நீர் போதும், என்னுடைய மாடுகளுக்கு நீர் போதும்னு சொல்லி மீது இருக்கக்கூடிய நீரை கடல்ல கலக்கி விடுவான். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். நம்ம கிட்ட இல்லாத ஒரே ஒரு நிலம் எது சொல்லுங்க? டீச்சரா இருக்கிறதுனால கேள்வி கேட்டே பழகிடுச்சு. பாலை நிலம். மனிதன் நிலத்தை 4ஆத்தான் பிரிச்சான். பாலை நிலம் நம்ம கிட்ட இல்ல. ஆனால் இந்த பாலை நிலத்துல தமிழர்களாகிய நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம்னா நிலத்தை 5 அன்னைக்கே பிரிக்கிறதுக்கு யோசிச்சிருப்பானோ தமிழன் நமக்கு தோணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய நிலம் 5, நம்மளுடைய ஐம்பூதங்கள் 5, இவர்களுடைய தொழுகை முறையும் 5. நம்முடைய தலைவன் வந்து பாத்தீங்கன்னா தலையில பிறை சூடி இருப்பான். தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை கொடி பூசி பீடுடைய பிரம்மாபுரம் ஏறிய பெருமான் இவன் என்றோன்னு நம்ம ஒருத்தனை வேண்டுவோம். அவன் தலையிலையும் பிறை இருக்கும், இங்கேயும் பிறை இருக்கும். நான் இப்ப சொன்ன பாட்டு தமிழ் பாட்டு தான். பாதி பேர் புரிஞ்சிச்சா? திடீர்னு ஹிந்தியில பேசுனாங்க நினைச்சுறாங்க. நான் சொன்னது ஒரு தமிழ் பாட்டு. இங்கேயும் இறைவன் வந்து பிறை சூடி இருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறை சூடிய இறைவனுடைய திருக்கோயில்களுக்குள் நீ செல்லும் போது உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இறைவன் தீர்த்து வைத்து விடுவார் அப்படிங்கிறது தான் பிறை குறிக்குது. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய சிம்பல் என்ன சொல்லுங்க? பிறை. உன்னுடைய மனநோயை தீர்க்கக்கூடியது கோயில், உன்னுடைய உடல் நோயை தீர்க்கக்கூடியது மருத்துவமனைன்னு இந்த நாடு சொல்லுது. எவ்வளவு பொருத்தமான ஒரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு என்னுடைய தலைப்பே கொஞ்சம் ட்ரை தான் இருந்தாலும் நகைச்சுவா பேசுவாங்க மேடம், நகைச்சுவா பேசுவாங்கன்னு என்னை உசி பேர் சொல்லிட்டே இருக்கீங்க. பெண்கள் நகைச்சுவை பண்றது அவ்வளவு எளிதில்லை. ஆண்கள் அளவுக்கு நமக்கு இன்னும் சுதந்திரம் படுத்துருச்சா அப்படின்னா கிடைக்கல. நம்ம நகைச்சுவை பண்றோம்னா வேற மாதிரி பேசுறவங்க தான் உண்டு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சீரியஸான டாபிக்கை நானே தான் எடுத்தேன். சில சமயங்களை நம்மளும் கருத்துக்களை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல. ஆனா இன்னைக்கு நம்ம சாமி கும்பிடுறது எப்படி கும்பிடுறோம் சொல்லுங்க? ஒருத்தர் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டானா, சாமி ரொம்ப தவம் பண்ணி ஒரு வரம் கேட்டிருக்கான். என்ன வரம் வேணும் கேட் அப்படின்னு இருக்காரு. சாமி எனக்கு சாவே வரக்கூடாது அப்படின்னு இருக்கான். அப்படியா? சூப்பர், தந்தை போட்ட கடவுளே நமக்கு வரம் தந்துட்டாரா, நமக்கு சாவே வராதுன்னு துள்ளி குடிச்சு ஓடி வந்திருக்கான். அந்த சந்தோஷத்துல அவன் ஊருக்குள்ள வராது வேற ஊருக்குள்ள போயிட்டான். அங்க இருக்கிறவங்க பிடிச்சி யாரா நீ எந்த ஊரான்னு கேட்டிருக்காங்க. ஊரை சரியா சொல்லியிருக்கான். பேர் என்னடான்னு கேட்டிருக்காங்க. அவன் குப்புமி இருக்கான். அவனோட பேர் குப்புசாமி. அவனுக்கு கடைசி வரைக்கும் சாவே வரல. ரொம்ப சந்தோஷம். 2 பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒருத்தன் திடீர்னு நரகத்துக்கு போயிட்டா, இறந்து போய் அவனை சாமியை பார்த்துட்டு இருக்கா. டெய்லி உன்னை கும்பிட்டானே, டெய்லி விளக்கேற்றி உன்னை கும்பிட்டானே, இப்படி என்னை நரகத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். உடனே சாமி ஈஸியா கேட்டாரா, நீ என்ன கும்பிட்டீங்க? இந்த பைக்ல போறப்ப பஸ்ல போறப்ப ஜன்னல் ஓரமா நின்று இப்படி அதுவா அப்படின்னா
இறைக்காக 5 தொழுகை இவங்க பண்றாங்க. இறைக்காக நேரம் ஒதுக்குற இறை இருக்கா இல்லையா இந்த டாபிக்குள்ளே நான் வரலங்க. இறைக்காக நாம ஒதுக்குற நேரம் ஒன்று இருக்கு பாருங்க, அது நமக்காக நாம் ஒதுக்குகிற நேரம். மனசை கண்ட்ரோலா வச்சிருந்தா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம்னு இறைவன் மறைமுகமா நமக்கு சொல்ற ஒரு விஷயம். நான் இப்படி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். எனக்கு ரொம்ப டைம் கம்மி. அன்பே சிவம் என்கிறது இந்து மதம். அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு புசி அதைத்தான் நல்லா விரும்புகிறான் என்று சொல்கிறது இஸ்லாம் மதம். உன் சட்டையை ஒருவன் உரிமைனால் அவனுக்கு நீ போர்வை கொடு என்று சொல்கிறது கிறிஸ்துவ மதம். உன் அண்டை அயலானை நேசி, உன் அண்டை அயலானுடைய லாபத்தை உன் லாபமாக கருது, உன் அண்டை அயலானுடைய நஷ்டத்தை உன் நஷ்டமாக கருது என்று சொல்கிறது தாவோ மதம். நீ வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க ஒரு கொள்கை வேண்டுமா, அது கனிவான அன்பு என்று சொல்கிறது கன்ஃபியூசியஸ் மதம். எல்லா மதங்களும் அன்பை மட்டும்தான் போதிக்கிறது. அதனால்தான் பாரதி அழகா சொல்லுவான், செய்கதவும் நன்னஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியது இதெல்லாம் தொல்லுலகில் அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. எல்லா மதங்களின் கருத்துக்கள் வேறுபாடு இருக்கலாம், ஆனா எல்லா மதமும் சரணடைகிற ஒரே ஒரு இடம் தாயிடம் மட்டும்தான். இஸ்லாம் மதமும் தாயைத்தான் போற்றுன்னு சொல்லுது, கிறிஸ்துவ மதமும் தாயைத்தான் போற்றுன்னு சொல்லுது, இந்து மதமும் தாயைத்தான் போற்றுன்னு சொல்லுது. ஒருத்த வாழ்க்கையை வெறுத்து போச்சு, இனிமே எனக்கு வாழவே இஷ்டம் இல்ல, எப்படியாவது கூட்டி கொண்டு கடவுள்கிட்ட சொல்றானா, கடவுள் அவருக்கு ரிப்ளை பண்றாரு, உன்னை எப்படியாவது காப்பாற்ற சொல்லி டெய்லி உன் அம்மா வேண்டிக்கிறா பாரு, உன் அம்மா அவகிட்ட போய் சொல்றா, முதல்ல உனக்காக அவ வேண்டிட்டு இருக்கா, நீ வந்து என்னை எடுத்துக்கொண்டான். எவ்வளவு பெரிய தண்டனைகளை நம்ம செஞ்சாலும், எவ்வளவு பெரிய தவறுகளை நம்ம செஞ்சாலும் மன்னிப்பை மட்டுமே தவறாக தண்டனையாக தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்ம வீட்டுல இருக்குன்னா அது தாய் மட்டும்தான். எல்லா மதங்களும் சங்கமிக்கிற இடம் தாய் மட்டும்தான். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? இது எனக்கு தெரிஞ்ச 5வது இஃப்தார் பார்ட்டி 5மே இஸ்லாமிய சகோதரர்கள் நடத்துறது, 5லையுமே சிறப்பு விருந்தினர் நான் தான். 5லையுமே திருநெல் பூசி தான் நான் வரேன். இதுதான் எங்களுடைய ஒற்றுமை. இன்னைக்கு ஒரு சகோதரி என்னோட கை கொடுத்திருக்காங்க. நண்பர்களே, 1000 பிரிவினைவாதிகள் நம்மோடு வரலாம், ஆனால் அன்பு என்ற 3 எழுத்து மட்டுமே நம்மை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பலமாக இருக்க வேண்டும். அன்பை தாண்டி ஒரு ஆயுதத்தை யார் எடுத்து வந்தாலும் தமிழன் நிற்க முடியாது. தமிழனை தோற்கடிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், அன்பு. அன்பை காட்டிட்டா தமிழன் தோற்று போயிடுவான். அந்த அன்பை மட்டும்தான் எல்லா மதங்களும் போதிக்கிறது. அந்த அன்பு நம்மிடம் இருக்கும் வரை தேசிய ஒருமைப்பாடு என்பது அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் இல்லை, நம்மளோட சிலபஸ் மட்டும்தான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.